ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை செடி. இது இப்படி தான் இருக்குன்றதே எனக்கு நான் சிக்மகளூர் ட்ரிப் போயிருந்தப்போ தான் தெரியும். ரோட்ல போகும்போது மக்கள் எல்லாம் இந்த செடியை கையில வச்சுட்டு ஏதோ பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது என்னன்னே எனக்கு தெரியல. ரொம்ப இது என்ன சாப்பிட்றாங்க, என்ன எல்லார் கையிலயும் இருக்குன்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு கடையில வித்துட்டு இருக்கும்போது, என்னது இது? தள்ளுவண்டியில போட்டு வித்துட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது, இந்த மாரி உரிச்சு காட்டுனாங்க. இது கொண்டைக்கடலை, பச்சை கலர் கொண்டைக்கடலை, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. இத பச்சையாவே எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. புதுசா சாப்பிட்றதுனால என்னால நிஜமா சாப்பிட முடியல. ஸோ 1/2 கிலோ வந்து ரூ. 30ன்னு நான் வாங்கிட்டு வந்தேன். இத வந்து இப்படி உரிச்சு, இத வச்சு தான் நான் அந்த பொரியல் செய்ய போறேன். பாருங்க எவ்வளோ கிரீனிஷா இருக்குன்ட்டு. கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குங்க. ஏன்னா இதில் கொண்டைக்கடலை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இந்த மாதிரி வாயுவான விஷயங்கள் எல்லாம் சேர்க்க போகிறதுனால இஞ்சி பூண்டு போட்டால் வாயு பிரச்சனையிலேருந்து நமக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். அதுக்காக தான் போடுறது. ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட தக்காளி, நம்ம வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் பச்சை கலர் கொண்டைக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை நான் முத நாள் நைட்டே உரிச்சு வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஆஃபீஸ்க்கு கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும்ல, அதனால முத நாள் நைட்டு உரிச்சு வச்சிருந்தது. கலர் எதுவுமே போல, அப்படியே தான் இருந்துச்சு. நார்மல் கொண்டைக்கடலை சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு இது டேஸ்ட். நம்ம கருப்பு கலர், வெள்ளை கலர்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். சாம்பார் பொடி போடுறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் பொடி வந்து நல்ல வாசனமும் உங்களுக்கு கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 12 நிமிஷம் வேக வைங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிடும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் காய்கறியெல்லாம் சுருண்டிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பொரியல் ரெசிபி. பாருங்கள், பார்க்கவே யம்மியாக இருக்குல்ல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.